ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து மணி சாருக்கு அவார்டு, ப்ரொடியூசருக்கு அவார்டு, ரஹ்மான் சாருக்கு அவார்டு, ரவிவரன் சார், இவங்களோடலாம் சேர்ந்து நானும் இருக்கேங்கிறதே பெரிய விஷயம் இல்லை. அஃப்கோர்ஸ் அங்கே எல்லோரும் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து நான் கமர்ஷியல் படம், நான் கமர்ஷியல் படம் பிடிச்சி பார்க்க விரும்பலை. ஏன்னா எல்லாமே படம் தான். ஏன்னா ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போச்சுன்னா அது ஹிட் ஆகிடுது. அது வேறு விஷயம். ஏன்னா ஆனால் எடுக்கிறது எல்லாமே ஒரே இன்டென்ஷனில் தான் எடுக்கிறோம். நாங்கள் வேலை செய்யும்போது, குறிப்பாக சவுண்ட் என்னுடைய வேலை செய்யும்போது கதை ஒழுங்காக சொல்லணுங்கிறது தான் எங்களுடைய வேலை. ஸோ அதை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு பண்ணிடுறோம். அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்போது நல்லா இருக்குது. படம் ஹிட் ஆகும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. சார், ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து இப்போ ஒரு சவுண்ட் டிசைனரா இந்த ஒரு வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான வளர்ச்சி உங்க லைஃப்ல? இது வந்து எனக்கு ஒரு ஜேர்னி தான். வளர்ச்சி வீழ்ச்சியெல்லாம் நான் அந்த மாதிரி பார்க்கல. பட் எஸ், எனக்கு வந்து அறிமுகம் வந்து சின்ன வயசில் நடிப்பில் தான். பட் எனக்கு சினிமா மேலே இந்த ஒரு பற்று வந்து அதனால் அப்படியே இந்த ஒரு டெக்னீஷியனாக தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். ஸோ அதை நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன்.